நெல்லையில் தீபக் ராஜா என்பவர் வெட்டிக் கொல்லப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். நெல்லை கேடிசி நகர் பகுதியில் நடந்த படுகொலை சம்பவத்தினுடைய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. 6 பேர் கொண்ட கும்பல் ஒருவரை வெட்டி படுகொலை செய்யக்கூடிய பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. படுகொலை செய்யப்பட்ட தீபக் ராஜா மீது ஏற்கனவே கொலை வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் 6 பேர் சேர்ந்து தீபக்கை வெட்டி கொலை செய்த அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மருதுபாண்டி. இந்த சிசிடிவி காட்சியின் பின்னணி என்ன விவரம்? கார்த்திகா, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அடுத்தே உள்ள வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் தீபக் ராஜா. இவருக்கு வயது 35. இவர் மீது கொலை உட்பட பல்வேறு வழக்குகள் என்பது நிலுவையில் இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் இவர் இன்று சரியாக 2 மணி நேரத்திற்கு முன்பாக தன்னுடைய நண்பருடன் சேர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் கேடிசி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் ஹோட்டலுக்கு சாப்பிட்டு வந்திருக்கார். சாப்பிட்டு முடித்துவிட்டு வாகனத்தை எடுப்பதற்காக பார்க்கிங் சென்ற போது அங்கு 6 பேர் கொண்ட மர்ம கும்பலானது முகமுக்கவசம் அடித்து அவரை தலைமறையாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறது. முகம் சிதைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே தீபக் ராஜா உயிரிழந்திருக்கிறார். மேலும் தகவல் இருந்து சம்பவத்திற்கு வந்த பாளையங்கோட்டை காவல்துறையினர் மற்றும் திருநெல்வேலி மாநகர உதவி ஆணையர்கள் உடலை கைப்பற்றி உடல் கூராய்வுக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் பொதுமக்கள் அதிக நடமாட்டம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அரங்கேறிய இந்த படுகொலை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போது சம்பவ இடத்திற்கு மோப்பநாய்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. தடயங்கள் சேகரிக்கும் பணியானது துவங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு இவருடைய நண்பரை பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்குள் வைத்தே மர்ம கும்பலானது கொடூரமான முறையில் கொலை செய்தது. அதே போன்று தற்போது இவரையும் கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறது. அந்த கும்பலுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் தொடர்ந்து காவல்துறை என்பது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கொலை சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. நண்பருடன் உணவருந்த வந்த இடத்தில் கொடூரமான கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கார்த்திகா, தீபக் மீது ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த 6 பேர் சேர்ந்து தீபக்கை வெட்டி படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு போலீசார் விசாரணையில் தெரிய வருகிறது. முன்விரோதம் காரணமா, எந்த மாதிரி கோணங்கள்ல விசாரணை நடக்கிறது? கார்த்திகா, தற்போது வரை முன்விரோதம் காரணமாகத்தான் இந்த கொலையானது நடைபெற்றிருக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இவர் ஏற்கனவே இவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் தொடர்பான எதிரிகள் இவர் எங்க இருந்தார்கள், இதற்கு எதிரும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மட்டுமில்லாமல் சம்பவம் நடந்து சரியாக இன்னும் 1 மணி நேரம் கூட நிறைவடைந்திருக்கும் நிலையில் தொடர்ந்து காவல்துறை என்பதை விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு குழுக்களாக பிரிந்து மாவட்டம் முழுவதும் ரோந்து பணி தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் இவருக்கு தொடர்புடையவர்களிடம் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவருடன் இருந்த, அதாவது ஹோட்டலில் உணவருந்த வந்த அவர் ஆண் பெண் தோழிகள் 2 பேர் வந்திருக்கிறார்கள். அவரிடமும் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் வெட்டி சாய்க்கும் பொழுது அருகிலே அவர் பெண் தோழிகளும் ஆண் தோழர்களும் இருந்தது தெரிய வந்துள்ளது. அவர்களிடம் இந்த விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை அடிப்படையிலே அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அதிக நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கொடூரமான முறை கொலை சம்பவம் அரங்கேறிப்பது நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறை விசாரணை முதல் கட்ட தகவலாக என்ன சொல்லியிருக்கிறாங்க மருதுபாண்டி? காவல்துறை பொறுத்தவரை தற்போது இவர் மீது ஏற்கனவே வழக்குகள் என்பது நிலுவையில் இருப்பதன் காரணமாக இந்த கொலையானது முன்விரோதத்தின் காரணமாக நடைபெற்றிருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இதற்கு முன் இவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் தொடர்பான நபர்களிடமும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தற்போது கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அவர்கள் வாகனத்தில் வந்திருந்தால் அவர் எந்த வாகனத்தில் வந்திருக்கிறார்கள் என்பது குறித்து தொடர்ந்து சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் மாவட்டத்தின் மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சோதனை சாவடிகளும் பலத்த சோதனை உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அனைத்து வாகனங்களும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் மாவட்டத்தின் உள்பகுதியிலும் வெளியே செல்வதற்கு அனுமதியாக அளிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கொலை நடந்த இடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் சற்றுலவில் இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி கேமரா காட்சிகளையும் கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். என்றால் கொலை செய்ய வந்த நபர்கள் அனைவருமே முகக்கவசம் அணிந்திருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் யார் என்று அடையாளம் காண்பதை பற்றி சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக முகக்கவசம் அணிவதற்கு முன்பாக அவர்கள் நடமாட்டம் அந்த பகுதியில் இருந்திருக்கிறதா என்பது குறித்து கண்காணிக்கும் வகையில் அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பற்றி தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். சம்பவம் நிகழ்ந்து 1 மணி நேரமே ஆகியிருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். தொடர்ந்து நீங்களும் இது குறித்த விவரங்களை சேகரிங்க மருதுபாண்டி. மீண்டும் பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.